Hi, hello, வணக்கம் and welcome back to PLS Super Bazaar. சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதாவது 80% லெஸ் ஆயிலில் சமைக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஸ்டீஜில் ஒரு நியூவாக சூப்பரான ஒரு மல்டி செஃப் அப்படின்னு சொல்லுவோம், ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான ஒரு ஏர் ஃப்ரையர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இனி நம்ம டெமோவும் பண்ணி காமிக்க போகிறோம். ஒரு கிரில் சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காமிக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலாம், பக்கோடா எப்படி பண்ணலாம், சமோசா எப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெஸ்டீஜோட ஸோ மல்டி செஃப் ஆல் இன் ஒன் ஏர் ஃப்ரையர், இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6.5 லிட்டர் கெப்பாசிட்டி. வாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு நம்ம பொதுவாக ஏர் ஃப்ரையர்னாலே தெரியும், நம்மளுக்கு ஆயில் வந்து லெஸ்ஸாக நம்ம குக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் சொல்கிறது 80% லெஸ் ஆயில், அதாவது வெறும் 20% ஆயில் இருந்தால் நம்ம வந்து பொரித்து சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்டுமே இதில் சூப்பராக நம்ம வந்து சமைக்க முடியும். ஸோ இன்றைக்கி அது மாதிரி ஒரு சில ரெசிபிஸ் தான் நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஒரு 3 பாட்டாக நம்ம வந்து எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ ஒரு 5-6 டிஷ்ஷஸ் இதில் அட்டகாசமாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல சொன்னது வந்து 6.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து சீ த்ரூ லிட் இருக்கும். சீ த்ரூ லிட்னால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம உள்ள என்ன மாதிரி கண்டிஷனில் குக் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சூப்பராக இதுலேருந்தே வெளியிலேருந்தே பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஏர் ஃப்ரையர் மாதிரி இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி புக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்து நீங்கள் வந்து சூப்பராக டிஷ்ஷஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட நம்ம வந்து ஆயில் ப்ரஷ்ஷு நம்ம அந்த ஃபுட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோசரம் ஏன்னா நீங்கள் வந்து ஆயிலை ஊற்றி சமைக்கணும்னு அவசியம் கிடையாது. எதுக்கு இந்த ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை தடவி நீங்கள் குக் பண்ணலான்றதுக்கு தான் இந்த ப்ரஷ்ஷு கொடுக்குறது. நம்ம நார்மலாக நம்ம ஒரு பொரிக்கணும் வடை சட்டியில் நம்ம ஆயிலை ஊற்றி நம்ம அதில் பொரித்து எடுப்போம். ஆனால் அந்தளவுக்கு ஆயில் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணியே நீங்கள் வந்து சூப்பராக நம்ம வந்து குக் பண்ண முடியும். டேஸ்டியாகவும் குக் பண்ணலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கோசரம் ஒரு கேக் பேன் இதில் கொடுத்துருக்காங்க. கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் நான் அந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் வரதுக்கான ஒரு ட்ரே மேலே வச்சு இது மேலே ஃபுட்டை நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயில் இருக்கும். காயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி ப்ளோயர் இருக்கும். அந்த ப்ளோயர் தான் நம்மளுக்கு வந்து ஏரை வந்து இந்த ஹீட் ஏரை நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும். அது மூலியமாக ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரில் சிக்கன். ஏன்னா அதிகமாக நம்ம வந்து கிரில் சிக்கன் நம்ம வீட்டில் செய்கிறத ஹோட்டலில் போய் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே 40 வயசு தாண்டியாச்சுனாலே நிறைய பேருக்கு வீட்டில் வந்து ஒன்று சுகரோ இல்லை நம்மளுக்கு வந்து பிபி இது மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிபி எல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உப்பை நம்ம குறைச்சாகணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதே சமயத்தில் நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆயில் கம்மியாக, எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து ஜிம்முக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த ரெகுலராக சிக்கன் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ காலையில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி எண்ணெயை போட்டு நல்லா சிக்கனை போட்டு பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க காலையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணதுக்கு வந்து யூஸே இருக்காது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு சிக்கன் வந்து நம்ம இது ஏர் ஃப்ரையரில் சமைச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வெறும் 20%, அதாவது நீங்கள் ஒரு சிக்கன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 தோசை 5 தோசை நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு என்ன ஆயில் செலவாகுதோ அதை நம்ம ஒரு கிரில் சிக்கன்லேயே நம்ம செஞ்சிடலாம். இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம சமைச்சிட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு சூப்பரான ஒரு கிரில் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது போக நம்ம நாளானிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு சில டிஷ்ஷஸ்லாம் நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிரில் சிக்கன் எப்படி நம்ம வீட்டிலேயே சூப்பராக ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிக்கன் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 hours அப்படியே ஊற வச்சுருக்கோம் எல்லாம் போட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போ நம்ம ஏர் ஃப்ரையர் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி சுவிட்ச் போட்டிங்கன்னா உடனே ஆன் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் அப்படியே வரும். இந்த ரெண்டாவது சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டைமர் அண்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறது. இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 160 டிகிரி காமிக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 டிகிரியாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம வந்து 200 டிகிரி நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து 200 டிகிரி தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம 200 டிகிரி செட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டைமிங் காமிக்கும். ஸோ டைமிங்கு நம்ம அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்க்ரீஸ் பட்டன், இது வந்து டிக்ரீஸ் பட்டன். ஸோ நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நம்ம இதிலே பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நார்மலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு 35 மினிட்ஸ் ஆகும். ப்ளஸ் அந்த ப்ரீ ஹீட்டுக்கு ஒரு 10 நிமிஷம். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 45 மினிட்ஸ் நம்ம இதில் செட் பண்ணிவிடுவோம். இந்த டைம் செட் பண்ணி இந்த ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அந்த ஏன்னா இப்போ நம்ம ஒரு தோசையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணுவோம். நம்ம வடை சட்டியில் ஆயில் வச்சு நம்ம பொரிக்கிறனா கூட ஆயில் சுடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடணும். அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து அது குக் ஆகும். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து அந்த டைம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெசிபி புக் இருக்கும். சில என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை இருக்கும். வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் சூப்பராக பண்ணலாம். நம்ம சமோசாலாம் சூப்பராக பண்ணலாம். இது நான் ஒரு டெமோவும் நான் பண்ணி காமிக்கிறேன். சமோசாவும் நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம். நம்ம உப்பு கம்மியாக போட்டு வீட்டிலேயே சூப்பராக வந்து பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் செஞ்சுக்கலாம். நீங்கள் பேக்கடு வெஜிடபிள்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நம்ம அதிகமாக குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு இதுனா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஸோ ஈவினிங் டயத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக நம்ம வந்து சாப்பிட முடியும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் அட்டகாசமாக இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாம் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% லெஸ் ஆயில், வெறும் 20% ஆயிலில் நம்ம வந்து அட்டகாசமான இவ்வளோ டிஷ்ஷஸும் நம்ம சூப்பராக பண்ணிக்க முடியும். குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மட்டன் பிரியாணி, ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வந்து நம்மளுக்கு இதிலே கொடுத்துருவேன். நான் கேக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிப்பேன். இதில் கேக் எப்படி வருது அப்படின்றத நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கு இது மாதிரி ஒரு 4-5 ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக ஏர் ஃப்ரையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ரெசிபீஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுனா சூப்பராக செஞ்சு வீட்டிலே வந்து அசத்த முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் எந்த அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கனுக்கு நான் எடுத்துருக்கிற ஆயில் இவ்வளோ தான். ஸோ இந்த அளவுக்கே நம்மளுக்கு கன்சியூம் ஆகுமான்னு தெரியாது. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தோசைக்கு தான் நம்மளுக்கு இந்த ஆயில் கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டில் தோசை செய்யணும்னா ஒரு 4-5 தோசை செஞ்சாலே இந்த ஆயில் காலி ஆகிடும். ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபுல் சிக்கனுக்கே நம்ம இவ்வளோ தான் ஆயில் எடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் பொரிக்கணும் வீட்டில் அப்படின்னா பெரிய வடை சட்டியில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் ஆயில் விட்டு நம்ம அதில் பொரித்து எடுப்போம் நம்ம. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 ml அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 50 ml ஆயில் தான் எடுத்துருக்கோம் நம்ம. அதுலேயே நம்ம வந்து செய்கிறோம். சூப்பராக ஒரு வீட்டிலேயே கிரில் சிக்கனை வந்து அட்டகாசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம முதலே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ 10 மினிட்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரீ ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாஸ் அப்படின்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா இந்த டைமிங்லேருந்தே நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லேசாக வந்து ஆயில் வந்து கீழே இருக்க ட்ரேயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேசாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும், நிறைய அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. லேசாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் முதலே சொன்னால் ஒரு 4 தோசை 5 தோசைக்கு உள்ள ஒரு ஆயிலை தான் நம்ம வந்து ஒரு முழு சிக்கனுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அகைன் நம்ம இந்த பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் அப்படியே நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகிடும். ஒரு 35 மினிட்ஸ் நம்ம இப்போ வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ 35 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆகிடும். ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பண்ணாகும். நம்ம வைக்கக்கூடிய சிக்கனை பேஸ் பண்ணி சைஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக நம்ம ஒரு மீடியம் சைஸ் கொண்டு வந்துருக்கோம். சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்மளுக்கு அதிகமாகும். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இன்னொரு 2-3 மினிட்ஸ் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து அதை டைமிங்கை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜென்ரலி இந்த புக்கில் நம்மளுக்கு வந்து 25 to 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம குக் பண்ணோம், நம்மளுக்கு வந்து சேஃபர் சைடில் இருக்கும். ஸோ நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். ஒரு 35 மினிட்ஸ் வச்சுருக்கோம்.
கிரில் சிக்கன் நம்ம கடையில் பார்த்துருப்போம், அப்படியே நம்மளுக்கு இதாகிட்டு இருக்குது. சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 10 மினிட்ஸ் ஆயாச்சு வந்து. இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ணோம், திருப்பி அகைன் நம்ம பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளேயுமே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு குக் ஆகிருக்கு. இல்லை அப்படியே நம்ம வந்து ஆயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படியே எதுக்குன்னா நம்ம வந்து உள்ளே அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாம் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து அப்படியே உரியறதுக்கோசம் நம்ம வந்து இந்த ஆயில் இது பண்ணுறோம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி போட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி போட்டு அப்படியே வந்து ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு அப்படியே நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகிடும். அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணணும். நம்ம ஒரு 2 டைம்ஸ் இது மாதிரி நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஆயிலை நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக 2 சைடும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அகைன் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்கேயும் திருப்பி அந்த ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு. ஸோ எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் இப்போ நான் அப்ளை பண்ணேன் இல்லையா, அது மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா ஒரு 35-40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஹெல்த்தியாக ஒரு கிரில் சிக்கன் நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நான் முதலே சொன்னேன், நம்ம இதெல்லாம் நம்ம வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஆயில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டுக்கோசரம் பார்த்திங்கன்னா அந்த அஜினோமோட்டோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லது கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலையே, அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 80% லெஸ் ஆயில், இதோட மெயின் கான்செப்டே அதுதான் உங்களுக்கு. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஆயில் லெஸ்ஸாக நம்ம சமைச்சா தான் நம்மளோட ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் திருப்பி வெறும் நம்ம 20%, அதாவது 15 to 20% ஆயிலே நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து குக் பண்ண முடியும். அதாவது பொரிக்கிற ஐட்டத்தை நம்ம வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதலே சொன்னால் நம்ம வந்து அந்தளவுக்கு ஆயிலை விட்டு தான் நம்ம பொரிக்கணும். இல்லை வெறும் லெஸ் ஆயிலை நம்ம வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து 2 சைடுமே வந்து முதலே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஹீட்டிங் காயில் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ப்ளோயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேன் மாதிரி. ஹை ப்ரெஷரில் அந்த ப்ளோ ஆகும்போது அந்த ஹீட் வந்து அப்படியே சர்க்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம சூப்பராக அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்பெஷலி இந்த நான்வெஜ் பிரியர்களுக்கு, இந்த சிக்கன் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு, ஃபிஷ் இதெல்லாம் நிறையா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சூப்பர்பான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்ம வீட்டிலே சூப்பர்பாக நம்ம இந்த ஒரு ஏர் ஃப்ரைலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அகைன் நம்ம வந்து முதலே சொன்னேன் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் நம்ம இதில் பாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ நான் சொன்னவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட நான் ஆயில் எடுக்கலை, இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள் ஆயில். ஸோ நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய ஆயிலோட ரொம்ப 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 கம்மியான ஆயிலில் சூப்பராக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே இப்போ ஒரு சைடு ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டு அந்த சைடு நம்ம வந்து அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ 2 சைடு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம மூடிட்டு திருப்பி ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ அகைன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எந்த இதில் நம்ம விட்டோமோ அதுலேருந்து அகைன் நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணுறதுனால அந்த டைம் வந்து நம்மளுக்கு இதாக கவுண்ட் ஆகாது. ஸோ நான் அகைன் நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அகைன் அது கவுண்ட் ஆகிட்ருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து குக் ஆகியாச்சு. ஒரு ஃபைனலாக ஒரு வாட்டி நம்ம வந்து லைஸாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு அகைன் நம்ம ஸோ சூப்பராக கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கடைசியாக ஒரு வாட்டி நம்ம அப்படியே பெரட்டி போட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூடாக இருக்குது, கொதிக்க இருக்குது. லேசாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிடுவோம். அதில் ஃபைனல் தான், இதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஆயில் கூட நம்ம அந்தளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணல, ஸோ கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இன்னொரு 10 நிமிஷம் தான் நம்ம. ஸோ
ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம முதலே சொன்ன நம்ம ஆயில் வந்து ரொம்ப லெஸ் ஆயில் தான் நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ஆயில் மிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள். எடுத்த ஆயிலே பாதி ஆயில் அப்படி தான் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டைமிங் முடிஞ்சோன்னா அதுவே கட் ஆஃப் ஆகிடும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கிரில் சிக்கன் வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து பியூர் வெஜ்ஜு தான், நம்ம வந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஸோ இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு நான் அந்த உள்ளே வச்சு டெமோ காமிச்சது மட்டும்தான். எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டகாசமாக நம்மளுக்கு வந்து கிரில் சிக்கன் வந்து வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு கிரில் சிக்கன் நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும். ஸோ இதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரில் சிக்கனுக்கான ஒரு சூப்பரான ஒரு டெமோ பண்ணி காமிச்சோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நமக்கு இதே இதில் நம்ம கேக் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை பக்கோடா எப்படி பண்ணலாம், சமோசா எப்படி பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து சூப்பராக நம்ம டெமோ பண்ணி காமிக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பண்ண இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணி காமிக்கணும், இந்த ஏர் ஃபயரில் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதையும் நாங்கள் பண்ணி காமிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அல்லது பாய் ஃப்ரம் PLS.